சேகர், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நிப்பாட் போகிறோம். நிப்பாட் போகிறீங்களா? வனி போகலையா? டிஃபன் சாப்பிட்டேன். Today I am going to put, just I am going to upload the video, not I am going to. ஓம் சாய்நாத். சாய்நாத், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து ஷீரடியிலேருந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்புனோங்க. கிளம்பி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாத்ரா நேராக வந்து சப்தஸ்ருங்கி தேவியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். நாங்கள் வந்த கார் அதுதான். இந்த தடவை வந்து ரொம்ப வேகமாகவே கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து 5:30க்கெலாம் நாங்கள் சப்தஸ்ருங்கி தேவி கோவிலுக்கு கிளம்புனதில்லை. எப்போயுமே லேட்டாக தான் கிளம்புவோம். கரெக்டாக ஆரத்திக்கு நாங்கள் தேவியோட ஆரத்திக்கு அங்கே போய் உக்காந்துருவோம். இந்த தடவை கொஞ்சம் பிளான் நிறைய இருக்கிறதுனால தேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாருமே வேகமாகவே வந்துட்டோம். இப்போது மலை அடிவாரத்தில் பாருங்கள், மலை அங்கே இருக்குங்க. மலை அங்கே இருக்குது, தேவி அங்கே தான் இருக்காங்க. அங்கே மலையில் போய் அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே அடிவாரத்தில் எல்லோரும் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு விலாக் மாதிரி நாங்கள் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நாங்கள் போகிற இடம் எல்லாமே வந்து வீடியோவாக செஞ்சு அப்லோட் பண்ணலான்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லைவாக போடுறோம், நிறைய இடத்துல லைவ் எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்புறது, போகிறது, தேவியை தரிசனம் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையுமே வந்து வீடியோஸாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவியோட கோவிலுக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 5 கிலோமீட்டரில் சப்தஸ்ருங்கி தேவியை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். மலை ஏற போகிறோங்க. மேலே போயிட்டு உங்களுக்கு திரும்ப இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேங்க. ஓம் சாய்நாத். நாங்கள் இப்போது டீ சாப்பிட்டுட்டுங்க எல்லோரும் வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு தேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக. சாய் ஏறுங்க சாய், கிளம்புவோம், டைம் ஆச்சு. இப்போ தான் வீடியோ எடுத்தேன். முறுக்கு கொடுக்குறீங்க, தேன் மிட்டாய் கொடுக்குறீங்க. சார், இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவியோடைய மலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப வேகமாக வந்ததுனால கூட்டமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மலை மேலே தான் இப்போ ஏற போகிறோம். அவங்க வந்து செய்யலாம், அவங்களே கொரியர் பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக பக்காவாக பேக் பண்ணிடுறோம். எப்படி எடுத்து வச்சுக்கிறது நீங்கள்? நம்ம ஸ்ரீலிபுத்தூர்ல பால்கோவா இருக்குல்ல, அவங்களே கொரியர் பண்ணிடுறாங்க. இப்போ நான் ஒரு 2 எடுத்து, ஏன்னா தினம் லைவாக போடுறத விட இப்படி வீடியோ எடுத்து போட்டுடலான் இருக்கேன். எடுத்துக்கணும் செய்யலாம். பக்காவாக எடுத்துக்கிட்டு கொடுத்துருங்க. பக்காவாக போய் பழனியில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க சார். ஒவ்வொரு மாதம் வராங்க. ஒவ்வொரு மாதம் வரும்போதும் பழனியில் ஆப்பிள் மட்டும் வச்சுருந்தேன். உங்கள் அல்வா நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது தான். அதான் ஏற்றுக்கிட்டாரு, கேட்டு வாங்கிட்டாரு. வெளியே வந்த உடனே போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த திரிசூலை வந்து இப்போ இங்கே தான் புதுசு நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெய் தேவி சப்தஸ்ருங்கா. ओ महेश सीधा ना आपल्याला आहे ना आपल्याला त्या याची पण उतरायचं சாய். ரஞ்சன் சாய், உங்களோட வலது பக்கம் தீபக் சாய், அந்த வலது பக்கம் இருக்கிறது தான் தேவியோட கோவில் மேலே. அந்த விஞ்ச் மாதிரி சொல்லுவாங்கள்ல, பழனி விஞ்ச், அது இதுதான். 2.5 மணி நேரத்தில் கொண்டு வந்து கோவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க சார் மேலே. அந்த இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் படிக்கட்டு நடந்து போகிறது. நம்ம இப்போ என்னென்னா குளத்துக்கு போகிறோம். கை காலை நினச்சிட்டு அப்படியே போயிடலாம். ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், நம்மளால எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் சார். ஓம் சாய்நாத். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சப்தஸ்ருங்கி அம்மாவுடைய கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மலை,
அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்ல, இங்கே தான் தேவி இருக்காங்க. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, தேவி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து இங்கே ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்தில் வந்து கை காலெல்லாம் நினச்சிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே போகிற மாதிரி ஐடியாங்க. மேலே போய் அம்மாவை தரிசனம் பண்ணுற மாதிரி. வெதர் ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சப்தஸ்ருங்கி தேவி கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான கோவில், ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். 51 சக்தி பீடம் சொல்லுவாங்க இந்தியாவில். அந்த 51 சக்தி பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சக்தி பீடமாக நம்மளுடைய சப்தஸ்ருங்கி தேவி கோவிலை வந்து சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு வந்து நிறைய கதைகள் இருக்குது, புராதனமான கதைகள் நிறைய இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. சாய் நமஸ்கார் சாய், சலா. நான்லாம் இணையெல்லாம் வரல, வீடியோவில் உள்ளே இருந்தேண்ணா. ஆமாம், இது வரைக்கும் இவரை கூப்பிட்டு வர்றப்பெல்லாம் இல்லை, தனசேகர் சாய் அன்னைக்கு நாங்கள் கூப்பிட்டு வரல. சாய் சப்தஸ்ருங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கோவில். இந்த கோவில் வந்து நம்மளுடைய ஷீரடியிலேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க. 150 கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து மலைக்கு மேலே இருக்குது. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்தஸ்ருங்கி உபாசகர் காக்காஜி வைத்தியான்றவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு வந்து அவருக்கு ஒரு நிலை இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவி வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து நீ வந்து பாபா கிட்ட போன்னு சொல்லுவாங்க. அவர் யார், பாபா எங்கே, என்னென்னலாம் தெரியாது. அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா தேவி வந்து நாசிக்கை சேர்ந்த திரிகம்பரேஸ்வரரை தான் பாபான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நம்மளுடைய காக்காஜி வைத்தியா வந்து அங்கே திரிகம்பரேஸ்வரர் கோவிலில் கொஞ்சம் நாட்கள் இருப்பார். அங்கே டெய்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுறது, சிவபெருமானை நோக்கி ஓதுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அன்னைக்கு பண்ணியும் கூட அவருக்கு பல நாள் அங்கே இருந்தும் கூட அவருக்கு வந்து ஒரு மன நிறைவே இல்லை. நான் சொல்கிறது வந்து ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு மேலோட்டமாக இந்த கதையை சொல்கிறேன். அப்புறம் தேவி வந்து நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வந்து பாபான்னு சொன்னது ஷீரடியை சேர்ந்த சாய்பாபான்னு சொல்லுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாமா வந்து அவரை கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும். அவர் சப்தஸ்ருங்கி உபாசகர்னு சொன்னாங்களே அந்த இடம், அந்த கோவில் இது தாங்க. அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க குளத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். சப்தஸ்ருங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. 51 சக்தி பீடத்தில் ஹாஃப் சக்தி பீடம் நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நவநாதர்கள் அந்த 9 பேத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டினவங்க சப்தஸ்ருங்கி தான். அவங்க எந்த வழியில் போகணும், எந்த வழியில் அவங்க நடந்து போகணுன்றதை வந்து வழிகாட்டினவங்களும் சப்தஸ்ருங்கி தேவி தான். மார்க்கண்டேய பர்வதம்னு இருக்கும், நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா ஒரு மலை, நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து மார்க்கண்டேய பர்வதம். அந்த மார்க்கண்டேய பர்வத மலை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேய மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்நாள் முழுக்க அவர் தவம் பண்ண மலை அந்த மலை தான். அவர் வந்து அங்கே உட்காந்து என்ன பண்ணுவார்னா தேவியோடைய புராணத்தை வந்து படிப்பார். நீங்கள் சப்தஸ்ருங்கி தேவியோடைய மூர்த்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூர்த்தி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணுங்கள். தேவியோட மூர்த்தி வந்து அவங்க தலை வந்து ஒரு சைடு சாஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி வந்து அவங்க காதால் நம்மளுடைய மார்க்கண்டேய மகரிஷி வந்து அவர் பாராயணம் பண்ணுறதை வந்து கேட்குறதா ஒரு ஐதீகம். அதனால தான் தேவியோட தலை ஒரு சைடு சாஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே ஆரத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நவநாதர்கள் அவங்களுடைய பேரையும் அதுக்கடுத்து மார்க்கண்டேய மகரிஷியோடைய பேரையும் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேய பர்வதம். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடி பறக்குதுல, அதுதான் மார்க்கண்டேய மகரிஷியோடைய கோவில். ரொம்ப முக்கியமான கோயிலுங்க. நிறைய கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கை காலை வந்து அலம்பிட்டு நம்ம அப்படியே மேலே தேவியை தரிசனம் பண்ண போகலாம். சாய் வழுக்க போகுது.
ओ महेश किधर? இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் சப்தஸ்ருங்கி தேவி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குளத்தில் கை காலெல்லாம் அலம்பிட்டு நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிட்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்கடா அப்படின்ற இந்த இடம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. சப்தஸ்ருங்கி தேவி. சப்தஸ்ருங்கி தேவிக்கு வந்து நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நம்மளுடைய நவநாதர்களுடைய குல தேவி சப்தஸ்ருங்கி தேவி. அப்படி இருக்கும்போது ஒரு பக்தை, அவங்க பேர் எனக்கு தெரியல, அந்த பக்தை வந்து பார்த்திங்கன்னா சப்தஸ்ருங்கி தேவியை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை, ஒரு ஆசை, அதை வந்து பார்த்திங்கன்னா தேவிக்கிட்ட சொல்கிறாங்க. வந்து சொல்லி, தேவி அம்மா எனக்கு வந்து இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் சொல்லிடுறாங்க. இத்தனை நாளுக்குள்ளே என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றலைன்னா நான் இங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிறவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, கரெக்டாக அவங்க ஒவ்வொரு நாளும் தினம் தேவியை நினச்சி உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொன்ன அந்த கவுண்டவுன், அந்த டே, அந்த நாளும் வந்துடுது. வந்தோடனேவும் அவங்க ஆசைப்பட்ட விஷயம் வந்து நிறைவேறாததுனால அவங்க வந்து ஒரு மாட்டு வண்டியில் தேவியை தரிசனம் பண்ண இங்கே வராங்க. அந்த மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வர்றவர் யாருன்னா, அந்த பெண்மணியோடைய அண்ணன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சியாக பழகுறாங்க. அந்த அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மாட்டு வண்டியில் புல்லக்காக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். இங்கே வந்து தேவிக்கிட்ட அவங்க சண்டை போடுறாங்க. நான் உன்னை விரும்பி உங்ககிட்ட நான் ஏங்கி நான் எல்லாத்தையும் சொன்னேனே, அந்த நாளும் முடிஞ்சு போச்சு, என்னோடய ஆசையை நீ நிறைவேற்றலை, நீ சொன்னதை நீ செய்யலை, அதனால் நான் சொன்னதை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் மாட்டு வண்டியில் இங்கே வந்து அப்படியே வந்து என்ன செய்வாங்கன்னா, மாட்டு வண்டியிலேருந்து அப்படியே குதித்து தற்கொலை பண்ணுவாங்க. மாட்டு வண்டியோடு சேர்ந்து அந்த அண்ணன், அந்த அம்மா வேண்டுதல் வச்ச அந்த அம்மா 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணுவாங்க. தற்கொலை பண்ணோன்னே என்ன ஆகும்னா, அப்போது நம்மளுடைய மயில் இறகு இருக்குது பார்த்திங்களா, இறகை வந்து நீங்கள் நல்ல மலை உச்சியிலையோ ஒரு பள்ளத்தாக்குலையோ போட்டிங்கன்னா அந்த இறகு எப்படி போகும்? ரொம்ப வேகமாக போகாது. அப்படியே காற்றுல அப்படியே பொறுமையாக விசிறிக்கிட்டேவும் ஸ்லோவாக கீழே இறங்கும். அது மாதிரி அவ்வளோ பெரிய மாட்டு வண்டி அது கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளத்தில் கீழே இறங்குதுங்க. அவங்க சூசைட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பள்ளத்தில் கீழே இறங்குறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மயில் இறகு போல் பொறுமையாக போய் கீழே வந்து அந்த இறகு எப்படி கீழே விழுகுதோ, கீழே இறங்கி நிற்குதோ, அதுபோல் அந்த மாட்டு வண்டி போய் நிற்கிதுங்க. அது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். அந்த மாட்டு வண்டி விழுந்த அந்த தடத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கலாம். அந்த மாட்டு வண்டி விழுந்த இடம் இந்த இடம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி தடத்தை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி மாதிரியே ஒரு சின்ன பொம்மை வேறு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து மாட்டு வண்டி இந்த வழியாக விழுந்தது. वो तो ऐसा रखा है मतलब மாட்டு வண்டியோடு அவங்க சூசைட் பண்ண இடம் இந்த இடம் தான். ஆனால் அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இறக்கலை அம்மாவோட ஆசீர்வாதத்தில். ஏன்னா மயில் இறகு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கீழே அது வந்து போகும், எந்த ஒரு வேகமாக விழுகாமல் பொறுமையாக காற்றுல அப்படியே லேசாக மிதந்துக்கிட்டே போகும்ல, அதுபோல் அவ்வளோ பெரிய மாட்டு வண்டி அப்படி மிதந்து போய் தாங்க இதாக இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ இந்த வழியாக உள்ளே போய் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். பாபா குருதேவா வானரசேனா. ஓ சண்டை போடக்கூடாது,
சார் நீங்கள் பார்க்குறீங்கள இந்த பள்ளத்தாக்கில் தான் அந்த அம்மா வந்து தேவி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ண இடம் இந்த இடம் தான். தேவி கிட்ட சொல்லி சூசைட் பண்ண இடம் இந்த இடம் தான். அங்கே வந்து ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கு வந்து இங்கே தான் மாட்டு வண்டி வந்து தேவியை கும்பிட்டுக்கிட்டேவும் அவங்க 2 பேரும் விழுந்த இடம். இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க்கு தான். இதுக்குள்ளே போய் அவங்க விழுந்துடுறாங்க. அதெல்லாம் ஓரமாகவே வரேன். இவ்வளோ பெரிய ஆழத்தில் அவங்க விழுந்திருக்காங்கங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேய பர்வதம். மார்க்கண்டேய மகரிஷி வந்து தவம் பண்ண இடம். ஆமாம் சார், இப்படி ஓரமாகவே நில்லுங்க. நிக்கும் போதே நமக்கு இவ்வளவு பயமா இருக்குல்ல. ஆமா, அவங்க அந்த நேரத்துல வண்டியோட வந்து விழறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அம்மா மேல எவ்வளவு திறமான நம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அம்மா நம்மள காப்பாத்தி. இப்போ உங்களுக்கு தைரியமா நிக்கிறீங்களா இல்ல நீங்க பயந்து நிக்கிறீங்களா? வெளி கட்டிக்கொள்ளாம நம்ம பயம் இருக்கு, மனசுக்குள்ள பயம் இருக்கு, வெளி கட்டிக்காம நம்ம இருக்கோம். இவ்வளவு பெரிய ஆளம், இவ்வளவு பெரிய இதுக்கு மேல நிக்கும்போது யாரா இருந்தாலும் கண்டிப்பா பயம். ஆனா வீடியோல அந்த ஆழம் தெரிய மாட்டேங்குது. நம்மளால வீடியோல எடுக்க முடியல இந்த ஆழத்தை. நமக்கு பயமா இருக்கு உள்ள போய். வியூவர்ஸை விட என் லைஃப் முக்கியம். நீங்க பாக்குற 10 வியூ 10 லைக்காக நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. வாங்க சாய், சாய் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஆளா. பெரிய ஸ்பேஸ் இருக்கு. கொஞ்சம் கூட கேப் இல்லைங்க நமக்கு. நீங்க பயப்படணும் செய்யணும், நாங்க பயப்பட தேவையில்லை. பயம்ன்றது எல்லாரும் ஒண்ணு இல்லைங்க. ஒரு 5 குரங்கு எல்லாரும் ஓடிச்சு என்ன பண்றது? யாருக்கும் நீங்க சொல்லி அடிபட்டு கிடக்குறப்ப தான் தெரியும் சார். இதுல எல்லாம் விழுந்தோம்னா நொறுங்கிடும் எல்லாமே. பரலோகம் தான் நமக்கு வந்து அந்த அம்மாவோட கை வர. ஆமா, இது எவ்வளவு ஆழம்? அடிபட்டு மட்டும் ரொம்ப ஈஸி. நீங்க அப்போ வந்து ஓ சார், இங்கிட்ட எங்க போறீங்க சார்? இப்படிதான் போனோம், மேலே இருக்கணும். அவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் குரங்கு கூட. தெரியாம இருந்தா காப்பாத்த, வேணுக்குனே குதிச்சுட்டு நீ வந்து காப்பாத்து வர போவாங்கன்னு தான் சொல்லுவாரு. அவரே சொல்றாரு. ஓ மகேஷ், ஆசைப்பட்ட அவன் பாருங்க பைரவரையும் வச்சிருக்கேன், வானர சேனாவையும் கூட வச்சிருக்கேன். சாய் கூட்டம் ஏறிடும். வாங்க அப்போ குரங்கு கூட சேர்ந்து நின்று எல்லா குரங்குங்களும் ஒன்றா எடுத்துக்க வேண்டியது. ஆமாம் சார், நான் இந்த தடவை எதுவும் கட் பண்ணுறதில்ல. அப்படியே லைவாக என்ன பேசுகிறோம் எது செய்கிறோம் எல்லாத்தையும் போட போகிறேன். அந்த முடிவில் தான் இருக்கேன். தினம் லைவ் போட முடியல. வானரசேனா जय हनुमान ध्यान दुन साहर जय कपीश उदाहर राम तूद अदुलित அது வாட்டுக்கு செல்ல பிடிங்கிட்டு போகுது. अंजने पुत्र पवन सुंदराम महावीर विक्रम बजरंगी. நிப்போம் தம்பி வந்து ஏதோ செய்ய காத்திருக்க. இந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழமையான சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் வந்து சித்தேஸ்வர் மந்திர். இப்போது அந்த சிவன் பெருமானுடைய கோவில் அந்த ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோங்க. உங்களை தான் ஜூமில் கொண்டு வரேன். நம சிவாயா. என்னது அன்னைக்கு நாங்கள் வந்தப்போ போனோம் சார். ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
குருதேவ தத்தா. ஆமாம், சித்தேஸ்வர் மந்திர். எவ்வளோ அழகாக ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்களா? கல்லில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கண்ணா. இதோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்லில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ஓம் நம சிவாய போற்றி. நமோ பார்வதி பதையே. ஹர 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 மகாதேவா ஏ நமக. நம சிவாய போற்றி. நம்ம நாசிக் திரகம்பரேஸ்வரர் மாதிரியே இருக்குல்ல பள்ளத்தில். ஆமாம், பள்ளத்தில் இருக்கும். அது 3 இதுவாக இருக்கும். நம்மது அது த்ரிலிங்கம் மாதிரி இருக்கும். இல்லை சார், டைரக்ட் வாக்கிங். சார் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அவரே லிஸ்ட் வந்து காலண்டர் லட்டு பிரசாத். எஸ் எஸ் எஸ். அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் ஏற்ற போகுது சார். யாராச்சும் ஒருத்தவங்க ஏற்றிருக்கேன் சார். முதல் படிக்கட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓம் சாய்நாத். சார், இப்போ நாங்கள் குளத்தில் எங்களோட முகம் கை காலெலாம் கழுவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்தஸ்ருங்கி தேவியை பார்க்குறதுக்காக இத்தனை வருஷத்தில் தடவை நாங்கள் எல்லாருமே வந்து நடந்து மேலே போக போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் நடந்து போனதே இல்லை. ஸோ எங்களுக்கு ஒரு ஆசை நடந்து போகணுன்னு. அதனால் படிக்கட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ தொட்டு கும்பிட்டு நடக்க ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணுன்னு அம்மனுக்கு வந்து புடவை, வளையல், ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு அப்படியே போகிறோம். எல்லாருமே மேலே அம்மாவை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் மேலே அம்மாவுக்கு காலை ஆரத்தி முடிஞ்சிச்சு. அப்படியே தரிசனம் பண்ண போகலாம். சலா குருதேவ தத்தா. நம்ம லைஃப்லேயே தடவை படிக்கட்டில் ஏறணும். இது வரைக்கும் ஏறினதே இல்லை. இவ்வளோ பயபக்தியா? எப்போ வந்தாலும் ரோப்லேயே ஏறுறது, ரோப்லேயே போகிறது. நம்ம மகிஷாசுரா. பஃபலோண்ணா. குருதேவ தத்தா. ஆமாம், மகிஷா மர்தினின்னு தானே சொல்லுவாங்க. மகிஷாசுர மர்தினி. ஆனால் அவர் மோட்சம் தானே கொடுத்தாங்க. இவங்க அவருக்கு மோட்சம் கொடுத்ததால் அவர் மேலே போதால வராரு. சாமியால் வெட்டப்பட்டவங்க, கொல்லப்பட்டவங்க எல்லாருமே மோட்சம் தான். ராவண கொல்றது யாரு? கடவுள் தானே. ஆமாம். உங்களை அரவணைச்சாலும் அவர் தான். After the war finished, she gave the place to the Mahishasura towns. Coconut trekking. இப்படி லெஃப்ட்டு. ஜெய் குருதேவ தத்தா. திருப்பதி பாலம் மாதிரி இருக்கு படிக்க.
Yes, hello. Yes, brother. விக்னஹர்த்தா Yeah. விக்னஹர்த்தா லம்போதரா ஸ்ரீ கணபதி. Which model? XX Max. XX Max. So, what color? Gold color. Give me the my friend. दर्शनासाठी निघलेले आहे. बरेचसे भक्तपरिवार जे बाहेरचे असल्यामुळे त्यांना या परिसराची असं माहिती नाही. अरे ना बॅग देऊ डिस्प्ले मापा. माझं पूर्णपणे कर्तव्य आहे की त्यांना सर्व परिसराची माहिती आणि दर्शनाचा सुंदर असा अनुभव आहे. நல்ல ஏத்தங்க, நல்ல ஏத்தம், சரியான ஏத்தம். நவநாதர்கள் 9 பேர்த்தோடைய திருவுருவம் இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா தத்தாத்திரேயோட முதல் 9 சீடர்களை தான் நவநாதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவநாதர்களுக்கு வழிகாட்டினது சப்தஸ்ருங்கி மாதா. சப்தஸ்ருங்கி மாதா தான் இவங்களுடைய குலதேவி. அதனால் அவங்களுடைய திருவுருவ மூர்த்தி வச்சுருக்காங்க. சரி வந்தால் ஏறிடுவோம், அவ்வளோதான், ஏறிடுவோம். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஜெயதேவி சப்தசுங்கா கோயில்கிட்ட வந்தாச்சு. அவங்களாம் கீழே இருப்பாங்க, ராமர்கிட்ட இருப்பாங்க. அவ்வளோதான், இந்த படிக்கட்டுலேருந்து நம்ம கோயில் தான். கணேஷா, விக்னஹர்த்தா, லம்போதரா, ஸ்ரீ கணபதி. சார் இது வந்து அந்த ரோப் வே. ரோப் இங்கே தான் ஏறணும். ஆமாம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, கோவிலில் கூட்டமே இல்லை. கோயிலுக்கு மேலே வந்தாச்சு. இங்கே வந்தோடனே கூட்டம் இருக்குங்க பாருங்க. சப்தஸ்ருங்கி மாதா கி ஜெய், அம்பா மாதா கி.
இல்லைங்க டக்கு டக்குனு ஆகணும். சாய் வாங்க சாய், போதும் சாய். லல்கர் श्री महाकाली महालक्ष्मी महासरस्वती राजराजेश्वरी आई साहेब बोल अम्बा माता की जय, बोल अम्बा माता की जय, बोल अम्बा माता की जय, बोल साईनाथ महाराज की जय. लक निरंजना चैतन्य नवनाथ महाराज की जय. जय. अलग निरंजन आदेश. ஓம் சாய்நாத். சாய் நாங்கள் நல்ல ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு, தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். எங்கள் கையில் வந்து பிரசாதம், லட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாய். எல்லாருக்கும் ஒன்று, தனசேகருக்கு மட்டும் 4 பேக்கெட்டு. இங்கே தான் தேவி இருந்தாங்க, சப்தஸ்ருங்கி தேவி. இங்கேருந்து தான் அவங்க கிளம்புறாங்க. இந்த ஊர் இது வன்னியில் வந்து மெயின் ஊர். அது மலை மேலே சப்தஸ்ருங்கின்னு வருது. லொக்கேஷன் போட்டாலும் சப்தஸ்ருங்கின்னு தான் வருதுங்க. உள்ள ஃபோட்டோ அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. பிரம்மாண்டமாக இருப்பாங்க சார் அந்த அம்மா. இவ்வளோ அழகாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க சார். இங்கே தான் காக்காஜி வைத்தியா இருந்தார் சார். தானே சரி சார், அவர் வீடு அந்த சந்துக்குள்ளே இருக்குது. ஆமாம், அங்கே தான் ஷாமா வந்தார். வீடியோ எடுக்கிறாங்க, உள்ளே எடுக்கிறாங்க சார். எடுக்கிறாங்களா? அப்போ எடுப்போம் சார். குருதேவதாய்நாத தத்தா. சிம்ம வாகினி இல்லை அவங்க. செம்மையாக இருப்பாங்க. ஜெய் சப்தஸ்ருங்கி மாதா கி ஜெய்.
ஓம் சாய்நாத். ஜெகதா அம்மாவை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோம்னா, நாங்கள் வந்து நாசிக் திரிகம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறோங்க. அங்கே வந்து நாசிக் திரிகம்பரேஸ்வரர், அதுக்கடுத்து நம்மளுடைய நிவர்த்திநாத்தோடைய சமாதி, அடுத்து நவநாதருடைய ஒரு விஷயம் இருக்குது, பஞ்சவாடியெல்லாம் போக போகிறோம். இதை வந்து அடுத்த விலாகாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து சப்தஸ்ருங்கி வந்ததும் இங்கே அவங்க சிஸ்டரை பார்த்தது மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறோம். बोलो बोलो. हिंदी बोलना नहीं एनीथिंग, हिंदी, इंग्लिश, मराठी, तमिल, तेलुगु. अम्मा का जो मूल रूप है ना, वो जो अम्मा का अपन देखें का ये मूल रूप ये है इसका, मूल रूप यही है। उसके बाद में वॉर टाइम में अष्टभुजा उसमें धारण करके वो वाला स्वयं लेकिन उसका मेन जो ये वाला அவங்களுடைய மூல ரூபம் இது. இங்கே இந்த யாகம் நடத்துனதுக்கு பிறகு அவங்க வந்து சுயம்பு மூர்த்தியாக சப்தஸ்ருங்கி தேவி அங்கே வந்துடுறாங்க. இவங்களை சிஸ்டராகவும் சொல்லுவாங்க. ஒரு பிரதர்ஷனா பண்ணிட்டு கிளம்புறோம் சாய், கிளம்புவோம் சாய். மலேசியாவில் ஒரு அட்ரஸ், அதான் ஐசியில் பேக்கில் வந்து அட்ரஸ் இருக்கும், மலேசியாவோட அட்ரஸ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. அரைவல் கார்டுன்னு ஒன்று வந்து அப்ளை பண்ணணும், உண்மையாக இருக்காது. அதான் அது போகிறப்ப நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே இது பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் இல்லைன்னா ஏர்போர்ட்டில் போய் கூட செஞ்சுக்கலாம். அதான் நீங்கள் அப்போ போகிறப்ப போட்டிங்கல்ல, அதேமாரிக்கு தான் இது போட்டுக்கணும். எங்கேருந்து போனாலும் சரி, சிலத்தில் போனாலும் சார். இப்போது நாங்கள் ஜெகதாம்மா அவங்களுடைய தரிசனம் பண்ணிவிட்டு இப்போது எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நேராக வந்து நாசிக்கில் இருக்கிற திரிகம்பரேஸ்வரர் ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இந்த விலாக் இன்றைக்கி போன இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக வீடியோ போடலான் இருக்கோம். இதில் வந்து சப்தஸ்ருங்கி தேவி இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி போகிற நாசிக் திரிகம்பரேஸ்வரர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்திநாத் சமாதி, அதுக்கடுத்து நவநாதருடைய ஒரு பிளேஸ் பஞ்சவாடி, இதெல்லாமே நாளைக்கு வீடியோவாக வருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத், ஜெய் குருதேவ தத்தா. சார், நான் இந்த வீடியோவை கட் பண்ணலான்னு நினச்சா கூட வந்தவங்க எல்லாருமே காக்காஜி வைத்தியா வீட்டை பார்க்கணுன்னு கேட்டுட்டாங்க. சரி, காக்காஜி வைத்தியா வீட்டில் நான் இந்த வீடியோவை கட் பண்ணுறேன் சார். இப்போ காக்காஜி வைத்தியா அவருடைய வீட்டுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அவர் வீடு சரியாக சொல்லாட்டினா எனக்கு இங்கே அடி தான் விழுகும். அவ்வளோ பேரும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் தான் வரும் அவங்க வீடு. இதுதான் நினைக்கிறேன் केगर ये काका जी वैद्या कर रहे. यूँ तमिल मराठी मालूम, हिंदी मालूम, बोलो फर्स्ट. मेरा साई भक्ता बोलो. ये अच्छा आदमी है. பேசாம நானே பேசிடலாம் போல ஹிந்தி மராத்தி. சாய் அந்த கூப்பிட்டு பேசுங்க. காக்காஜி வைத்தியா நீச்சே எப்படி பாபா எல்லா இடத்துலையும் இருக்காரு. ஆனால் உள்ளே ஒரு கிணறு இருக்கும், ஷாமா குளிச்ச கிணறுலாம் இருக்குது. இன்னும் தங்கமானவங்க சார் இவங்க. வெறுங்கையோடு வரீங்க எல்லாரும். தெரியல, டக்குன்னு முடிவு பண்ணுறாச்சு சார். இதுதான் காக்காஜி வைத்தியாவுடைய இவர் மகனாக இருக்கும். நாங்கள் வீட்டுக்குள்ளே வரைக்கும் உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க எங்களை. இவர் தான் காக்காஜி வைத்தியா, இவர் தான் நினைக்கிறேன். அந்த இல்லை, அது கடைசி படத்தில் இருக்கவர். காக்காஜி அப்பஞ்சி வைத்தியா. எப்படி சொன்னோம்ல சார், அவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இருக்கு சார், இருக்கு சார். அவருடைய மகன் தான் இவர். இவர் மகன் தான் அவர்.
சார் உட்காருங்க உட்காருங்க. திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, எதுவுமே வாங்காமல் சொல்லாமல். நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை சார், அது எனக்கு தெரியுது, உள்ளே வாங்கன்னு சொன்னார். நமக்கு அதுக்கு மேலே புரிஞ்சுக்க சார் இது அந்த காலத்து வீடு சார், இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க சார். இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தேடணும். தீன்சோனா 300 வருஷம் பழமையான கிணறு சார். ஷாமா இங்கே குளிச்சாரான்னு கேளுங்க, அவர் அன்னைக்கு எங்களுக்கு இதெல்லாம் சொன்னார். ஒரே பாபே சார் சாய் இன்னும் முழு 300 வருஷம் பழமையான கிணறா? हम लोग तो घर तो नया बनने के लिए ऐसे पूरा ये बड़ा गणेश जी एकदम बढ़िया. பேசுங்க, தொந்தரவு பண்ணுறீங்க அவங்க வீட்டுக்கு வந்து. அகல்யா தேவி ஹோல்கர், ராணி அகல்யாபாய் ஹோல்கர் இருக்காங்களே, அவங்க காலத்தில் கட்டின கிணறா இந்த கிணறு. சரி ஷாமாவை கேளுங்க, உங்களுக்கு சொன்னார், எங்களுக்கு புரிய வேணாமா தமிழ்? எங்கள் ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்க, சொல்லுங்கள். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு வீடியோ எடுக்கன்னு தெரியட்டும். சாமா இங்கே வந்தப்போ இவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காரு. சரி, பார்க்க வந்தப்போ இந்த கிணத்துல தான் குளிச்சிருக்காங்க. தண்ணி எடுத்து குளிச்சு பாருங்கள். உங்ககிட்ட ஒவ்வொரு டீட்டெயில் வாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் தெரியட்டும். இது எத்தனை வருஷம் பழமையான கிணறு? 300 வருஷம் பழமையான கிணறு. சரி அவங்ககிட்ட ஏதாச்சும் பேசுங்க. இப்படி திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு எதுவும் பேசாமல் கையில் எதுவும் வாங்கிட்டு வராமல் நியாயம் பண்ண. நான் யாரையுமே இங்கே கூப்பிட்டு வந்ததில்லை சார், திடீர்னு நீங்கள் கூப்பிட்டு சொன்னதுனால டக்குன்னு வந்தோம். பிளான் இல்லை, நம்ம ஷாமா தங்கின இடம் சார். இப்போது காக்காஜி வைத்தியா வீட்டில் இருக்கோம், நீங்கள் தான் எல்லாத்தையும் லைவாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்து வந்து நாங்கள் நாசிக் திரிகம்பரேஸ்வரர் ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு அந்த வீடியோ எல்லாமே நாளைக்கு போடுறாங்க. இது நம்ம காக்காஜி வைத்தியா அவருடைய வீடு. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.